வணக்கம். இன்றைய தலைப்பு, இன்றைய தலைமுறைக்கு நாம் கற்பிப்பது என்ன? நம்ம ஜென்ரேஷனுக்கு நம்ம இதை தான் சொல்லி கொடுத்துட்ருக்கோமா? இதை தான் சொல்லி கொடுத்துட்ருக்கோன்னா அவங்க வாழ்க்கை எப்படிப்பட்டதாக அமைய போகுது? அவங்களால ஒழுக்கமான நேர்த்தியான ஒரு வாழ்க்கை முறையை வாழ முடியுமா? யோசிச்சிருக்கீங்களா? இல்லை எப்போ தான் யோசிக்க போகிறீங்க? இந்த மாதிரியான விஷயங்கள் மாறாமல் இருந்துச்சுன்னா இன்னும் எவ்வளவு பாதிப்புக்குள்ளாவோன்றதை நம்ம ஏன் யோசிக்கிறது இல்லை? நம்ம அடுத்த தலைமுறை நம்ம என்ன செய்கிறோம், என்ன சொல்லித்தரோம், இதை வச்சு தான் அவங்க வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்காங்க. நம்ம முன்னோர்கள் நம்ம எப்படி வாழணும்னு அறநெறிகளை நம்மளுக்கு சொல்லி கொடுத்தாங்க. அது பிரகாரம் நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம். ஆனால் இப்போது இந்த ஜென்ரேஷனில், இந்த 2024 நம்ம என்ன நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கோம்? நம்ம ஃபஸ்ட்டு கரெக்டாக இருக்கோமா? நம்ம கரெக்டாக இருந்தால் தானே அவங்க நல்லபடியான ஒரு சொசைட்டி அவங்களால அமைக்க முடியும். ஏன் நம்ம இந்த மாதிரி முக்கியமான விஷயங்களில் ஏன் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது கிடையாது? வாழ்க்கைக்கு தேவையில்லாத ஒன்றுக்குமே உதவாத விஷயங்களில் அதிகப்படியான நாட்டம் நம்மளுக்கு இருக்குது. நிறைய விஷயங்களை அதுக்காக நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் எப்போ நம்மளுடைய சொசைட்டி ஒரு நல்ல சொசைட்டியாக இருக்கணும், நம்ம அடுத்த ஜென்ரேஷன் ப்ராப்பரான விஷயங்களை கற்றுக்கிட்டு அவங்க ப்ராப்பரான ஒரு வாழ்க்கையை வாழணும்னு எப்போ நம்ம யோசிக்க போகிறோம்? இன்னும் டைம் இருக்குதுன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? டைம் ஆல்ரெடி கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஆல்ரெடி இந்த ஜென்ரேஷன் ரொம்ப ஒரு தப்பான ஒரு லைஃப்பை தான் அவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க. நல்ல பண்புகளை கற்றுட்டு வாழ்கிறவங்க அப்படின்றது ரொம்பவும் கம்மி. சொல்லி கொடுத்த இன்னமும் தாமதம் பண்ணாதீங்க. அடுத்த வர ஜென்ரேஷன் பற்றி உங்களுக்கு எந்த கவலையும் இல்லை அப்படின்றத உங்கள் ஆள் மனசுக்கிட்ட சொல்லுங்கள். வாழ்க்கை முறைகள்ன்றது இப்போவே மாறியே ஆகணும், இன்னைக்கே மாறி ஆகணும். நம்ம கரெக்டாக இருந்தால் தான் அவங்களும் கரெக்டாக இருக்கும். ஆனால் நம்ம என்னென்ன செய்துட்ருக்கோம்? சின்ன சின்ன விஷயங்களில் யோசிக்கலாமா? டிராஃபிக்கில் நம்மளால் ஒரு 30 செகண்ட் கூட நிற்க முடியறதில்ல. அங்கே ரெட் லைட் இருக்கா, ஆரேஞ்ச் லைட் இருக்கா, அதை பற்றியும் கவலை இல்லை. நம்ம பைக்லேயோ நம்ம கார்லேயோ நம்ம கூட உட்காந்துட்டு இருக்க அடுத்த தலைமுறைகள் இதிலேருந்து என்ன கற்றுப்பாங்கன்றதை பற்றி எந்த ஒரு கவலையுமே இல்லை. அப்புறம் எப்படி அவன் ரூல்ஸை பிரேக் பண்ணக்கூடாதுன்ற ஒரு விஷயத்தை கற்றுப்பான்? டிக்கெட் எடுக்கவோ இல்லை ஒரு பில் பே பண்ணவோ க்யூவில் நம்மளால் 1 நிமிஷமோ 2 நிமிஷமோ நிற்க முடியறதில்ல. அப்போ அவன் பொறுமையை எப்போ கற்றுக்க போகிறான்? பஸ்ஸில் டிக்கெட் எடுக்கும்போது ஒரு ரூபா 2 ரூபா அந்த சேஞ்ச் அவங்கள்ட்ட கொடுக்கக்கூடாதுன்னு நம்மளே வச்சுக்கணும்னு ஆசைப்படுறோமே. அதை பார்க்குற நம்மளுடைய அடுத்த ஜென்ரேஷன் பணத்தை நல்ல வழியில் தான் சம்பாதிக்கணுன்றதை எப்படி கற்றுப்பாங்க? உறவினர்களோ நண்பர்களோ கால் பண்ணால் அவங்கள அவாய்ட் பண்ணுன்றதுக்காக நம்ம குழந்தைங்க கிட்ட மொபைல் கொடுத்து இல்லை அப்பா வீட்டில் இல்லை அம்மா வீட்டில் இல்லைன்னு சொல்ல வைக்கிறோமே. அப்போ உண்மையை மட்டும்தான் பேசணுன்றதை அவங்க எப்போ கற்றுக்க போகிறாங்க? உங்கள் உள்ளார்ந்த எண்ணங்களை உள்ளபடியே உங்கள் ஒய்ஃப் கிட்ட கூட உங்களால் சொல்ல முடியலன்னா நேர்மைன்ற விஷயத்தை அவங்க எப்போ கற்றுக்க முடியும்? உங்களுடைய தனிப்பட்ட ஒரு ஆசைக்காக சந்தோஷமாக கூட்டு குடும்பமாக இருந்த ஒரு விஷயத்தை இப்போ தனிமைப்படுத்திட்டு தனியாக வாழ்ந்துட்டு இருக்கீங்களே. உங்ககிட்ட இருந்து ஒற்றுமையை எப்படி அவங்க கற்றுக்க போகிறாங்க? நம்ம நன்மைக்காக பேசுகிறவங்கள உதாசீனப்படுத்தி பேசிடுறோமே. அப்போ மரியாதையை எப்போ அவங்க கற்றுக்க போகிறாங்க? நம்ம கீழே இருக்கவங்க நம்ம மதிக்கிறதே இல்லை. அப்போ அவன் எப்படி மரியாதையை கற்றுப்பான்? அவனை எப்படி மரியாதை அடையும்? இதை பற்றிலாம் நம்ம யோசிக்கிறதே இல்லையே. நம்ம பெற்றவங்களோ நம்ம மனைவியோ இல்லை நம்ம ஹஸ்பண்டோ நம்மளுக்கு செய்கிற ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம பாராட்டவே மறந்துடுறோமே. அப்போ இன்னொருத்தவங்க நமக்கு நல்லது செய்தாங்கன்னா அதை பாராட்டணும், நம்ம மனசுலேயே அதை வச்சிருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்க எப்போ கற்றுக்க போகிறாங்க? இப்படி எந்தவித நல்ல விஷயங்களுமே நம்ம குழந்தைக்கு சொல்லித்தரல. சின்ன சின்ன விஷயங்கள்லையுமே நம்ம அவங்கள எப்படி இன்னொருத்தவங்களை ஏமாற்றணும்னு நம்ம சொல்லி கொடுக்கறது இல்லை. ஆனால் நம்ம நடந்துக்கிற விதம் அது அவங்களுக்கு அப்படி தான் பிரதிபலிக்கும் அப்படின்றத நீங்கள் ஏன் இன்னும் புரிஞ்சிக்க மாட்டீங்க? நம்ம அடுத்த தலைமுறை நல்ல மரியாதையோடு வாழணும்னா வெறும் பணம் மட்டும் தேவைப்படாது, நல்ல பண்புகளும் தேவைப்படும். நல்ல பண்புகளை நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். நம்ம கிட்ட இருக்க கெட்டதை நம்மளே வச்சுக்கலாம். அது நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்தே ஆகணும்னு எந்த அவசியமும் கிடையாது. குழந்தைங்க முன்னாடி எதை பண்ணணுமோ அதை பண்ணலாம். எந்த ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு முன்னாடியும் அடுத்த தலைமுறையினரை அது எப்படி பாதிக்கும் அப்படின்றத மனசில் நிறுத்தி ஒவ்வொரு செய்கையுமே நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். இனி வரும் நாட்களில் நல்லதையே கற்பிப்போம், நல்ல தலைமுறையை உருவாக்கிடுவோம். நல்ல கருத்துக்களை பகிரவும் பாராட்டவும் இணையவும் மறக்க வேண்டாம். நன்றி.